Praise the Lord. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, மகிமைக்கும் கனத்திற்கும் பாத்திரராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஆடியோ செய்தியின் மூலம் உங்களோடு பேசுவதிலே நான் மிகுந்த சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். நம்முடைய ஆண்டவர் கடந்த மாதம் முழுவதும் நம்மை கைவிடாத தெய்வமாய் அற்புதமாகவும் ஆச்சரியமாகவும் நம்மை வழிநடத்தி வந்திருக்கின்றார். உண்மையாக ஆண்டவரை மட்டுமே சார்ந்து விசுவாசம் உள்ளவர்களாய் வாழ்கின்ற போது கர்த்தர் நம்மை விட்டு விலகாத தேவனாய் இருக்கின்றார். ஆமென். கடந்த 9 மாதங்கள் தேவன் நம்மை கண்ணின் மணியை போல பாதுகாத்தார். எத்தனையோ இக்கட்டுகள், ஆபத்துகள், கண்ணிகளுக்கு எல்லாம் நம்மை தப்புவித்தார். கடந்த 9 மாதங்கள் நம்மை நடத்தினார், நடத்துகிறார், நடத்துவார். நம்மை தப்புவித்தார், தப்புவிக்கிறார், தப்புவிப்பார். இதோ இந்த புதிய 10வது மாதத்தை காணும்படியாக கிருபை செய்திருக்கின்றார். நமது வாழ்நாளில் நம் தேவன் மற்றொரு புதிய மாதத்தை காணும்படியாய் செய்திருக்கிறார் என்பதை எண்ணும் போதே எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை தருகிறது. இந்த மாதம் நீங்கள் இழந்த மகிழ்ச்சியை மீட்டெடுக்கின்ற, எதிர்பாராத ஆச்சரியங்கள் உங்களை மகிழ்விக்கின்ற, அவர் உங்களுக்கு செய்யும் நன்மைகளால் நீங்கள் உயர்த்தப்படுவதற்கான காரணங்கள் நிறைந்த காலமாக இருக்க போகின்றது. காரணம், தேவனுடைய தயவு உங்களோடு இருக்க போகின்றது. தேவனுடைய நன்மைகள் உங்களை நிரப்புகிறதாய் இருக்க போகின்றது. சர்வ வல்ல தேவனுடைய செட்டையின் நிழல் உங்களை மூடுகிறதாய் இருக்க போகின்றது. நான் நம்புகிறேன், இந்த அக்டோபர் மாதம் தேவன் உங்களுக்கு முன்பாக இருக்கின்ற எல்லா கோணலான பாதைகளையும் செவ்வையாக்க போகின்றார். உங்களை தடுக்கின்ற காரியங்களையும், உங்களுக்கு முன்பாக இருக்கிற ஒவ்வொரு தடைகளையும் தேவன் நீக்கி போட போகின்றார். உங்களை குறித்து தீமையான காரியங்களை நினைத்த, செய்த, பேசிய மற்றும் உங்களை தாழ்வாக நினைத்த எல்லோருக்கும் முன்பாக தேவன் உங்களை கனப்படுத்தி ஆசீர்வதித்து உயர்த்த போகின்றார். எனக்கு அன்பானவர்களே, இன்று நீங்கள் உங்களுடைய தற்போதைய சூழ்நிலையை பார்த்து உங்கள் எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கையற்றவர்களாக இருக்கலாம். இன்று நீங்கள் உங்களை சுற்றியுள்ள பிரச்சனைகளை பார்த்து உங்களை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்களை குறித்து நம்பிக்கையற்றவர்களாக இருக்கலாம். இன்று நீங்கள் உங்களை சுற்றி இருக்கின்ற எதிரிகளை பார்த்து உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட நீதியை குறித்து நம்பிக்கையற்றவர்களாக இருக்கலாம். நினைவில் கொள்ளுங்கள், தேவன் உங்களை அறிந்திருக்கின்றார், உங்களை பார்த்து கொண்டிருக்கின்றார். அவர் உங்களை குறித்து அக்கறையுள்ளவராக இருக்கின்றார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்காக ஜெபித்த போது கர்த்தர் இந்த அற்புதமான வாக்குத்தத்த வசனத்தை உங்களுக்கான ஒரு வாக்குத்தத்தமாக கொடுத்தார். ஏசாயா 43 அதிகாரம் 19 வசனம். இதோ, நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். இவ்வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களுக்கு வனாந்திர பாதை, பிரச்சனைகள் நிறைந்த பாதை எப்படி நன்மைக்கு ஏதுவாக மாற முடியும் என்று ஒரு கேள்வி எழும்பலாம். வனாந்திரம் என்றால் வறண்டு போன ஒரு நிலை, உதவியற்ற நிலை, தனிமை வாட்டுகின்ற நிலை, கேள்விகள் நிறைந்த ஒரு நிலை, அல்லது தோல்விகள், ஏமாற்றங்கள், எந்த ஒரு பலனும் எதிர்பார்க்க முடியாத ஒரு நிலை என்று சொல்லிக்கொண்டே போகலாம். அருமையானவர்களே, தேவன் சில சமயங்களில் வனாந்திரமான சூழ்நிலையை நம் வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். ஏன் தெரியுமா? நீங்கள் யாத்திராகமம் 3வது அதிகாரத்தை வாசிப்பீர்களானால், மோசே ஓரேப் மலை அடிவாரத்திலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த போது ஒரு முட்செடி அவிழ்ந்து போகாமல் எரிந்து கொண்டிருக்கிறதை பார்த்த அவர் அதன் அருகில் சென்றார். தேவனுடைய சத்தத்தை கேட்டார். தேவனுடைய திட்டத்தை அறிந்து
அவருடைய வல்லமையை பெற்றுக்கொண்டார். அதுவரைக்கும் சாதாரண நபராக இருந்த அவருடைய வாழ்க்கை இந்த சம்பவத்திற்கு பிறகு மாறிற்று. இந்த சம்பவத்திற்கு பிறகு தலைகீழாக மாறிற்று. ஒரு புதிய மனிதராக, ஒரு புதிய அனுபவம் உடையவராக மாறினார். ஆம், சில நேரத்தில் தேவன் வனாந்திரமான சூழ்நிலையை கடந்து போக செய்கிறதற்கு காரணம் என்ன தெரியுமா? நம்மை உருவாக்க, நம்மை உயிர்ப்பிக்க, நம்மை சீர்படுத்த, நம்மை அநேகருக்கு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக இருக்கவே நம்மை அப்படியாக வனாந்திரத்தின் பாதையில் சில நேரங்களில் நடத்துகின்றார். ஒருவேளை மோசே அரண்மனையில் சுக வாழ்க்கை வாழ்ந்திருப்பாரானால் வனாந்திரத்திற்கு வந்திருக்கவே மாட்டார். தேவனுடைய திட்டத்தை அறிந்திருக்கவும் மாட்டார். தேவனுடைய வல்லமையின் புதிய அனுபவத்தை பெற்றிருக்கவும் மாட்டார். ஆம், அவர் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குகின்ற தேவன். எனக்கு பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளை கேட்கின்ற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், என் பிள்ளைகளே, என் கண்கள் உங்கள் மேல் இருக்கிறது. அதனால் நீங்கள் இப்போது பயந்து கொண்டிருக்கிற காரியங்களை குறித்து இனி நீங்கள் கவலைப்படாதீர்கள். என் சமூகம் உங்களோடு இருக்கின்றது. எனவே இப்போது உங்களை தொந்தரவு செய்கின்ற காரியங்கள் இனி உங்களை ஒருபோதும் தொந்தரவு செய்யாது. என் தேவ தூதர்கள் உங்களை சுற்றிலும் பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். எனவே நீங்கள் இப்போது பார்க்கும் எதிரிகளை இனி ஒருபோதும் பார்க்க மாட்டீர்கள். எனவே இந்த மாதத்தில் தேவனுடைய கரத்திலிருந்து சிறந்த காரியங்களை, நன்மையான காரியங்களை, அற்புதமான காரியங்களை எதிர்பாருங்கள். ஒரு எதிர்பார்ப்புடன் காத்திருங்கள். ஆச்சரியங்கள் உங்களுக்கு காத்திருக்கிறது. ஆம், அதற்கு முன்பாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற இந்த 10வது புதிய மாதமான அக்டோபர் 2024க்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். வேதத்தில் உள்ள எண் 10 தேவனுடைய தெய்வீக அதிகாரத்தையும் அவருடைய இருதயத்தின் தனித்துவத்தையும் குறிக்கிறது. எண் 10 வேதத்தில் 242 முறை வருகிறது. எண் 10 முழுமையையும் நிறைவையும் பரிபூரணத்தையும் குறிக்கிறது. யூத நாட்காட்டியின்படி டெவெட் என்பது யூத நாட்காட்டியின் 10வது மாதமாகும். இது நிசானிலிருந்து கணக்கிடப்படுகிறது. டெவெட் என்ற சொல்லுக்கு நல்லது அல்லது நன்மையானது என்று அர்த்தம். ஆம், தீமையின் மீது நன்மையின் வல்லமை என்பதை நமக்கு நினைவூட்டுகின்றது. உங்களை சுற்றியுள்ள தீமைகளை நீங்கள் மேற்கொள்ள போகிறீர்கள். நீங்கள் அவைகளை முறியடிக்கிறது மாத்திரமல்ல, அவைகளுடைய முடிவையும் பார்க்க போகிறீர்கள். ஆம், இந்த 10வது மாதம் நீங்கள் தேவனுடைய வல்லமையை உணரவும், தேவன் செய்கின்ற அற்புதங்களை, தேவன் தருகின்ற விடுதலையை, மேலும் தேவன் உங்களுக்காக ஆயத்தம் செய்துள்ள இரட்சிப்பை காணக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகின்றது. எனக்கு அன்பானவர்களே, இந்த 10வது மாதத்தில் தேவன் உங்களுக்காக என்ன வைத்திருக்கிறார் என்பதை அறிய ஆவலுடன் இருக்கிறீர்கள் இல்லையா? நாம் ஜெபத்தோடு பார்ப்போம். முதலாவதாக, உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை காணப்போகின்ற ஒரு மாதமாகும். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்கிறது, 10ஆம் மாதம் மட்டும் ஜலம் வடிந்து கொண்டே வந்தது. 10ஆம் மாதம் முதல் தேதியிலே மலை சிகரங்கள் காணப்பட்டன. வேதத்தில் பார்த்தோமானால் நோவாவின் காலத்தில் மழை பெய்து வெள்ளம் பூமி முழுவதையும் 150 நாட்கள் மூடி எல்லாவற்றையும் அழித்து போட்டது. ஆனால் நோவாவும் அவர் குடும்பத்தாரும் தேவன் நோவாவிற்கு கட்டும்படி சொன்ன பேழைக்குள் பத்திரமாக பாதுகாக்கப்பட்டார்கள். நோவாவிற்கு தேவையான எல்லாமே பேழைக்குள் இருந்ததால் அவருக்கு அவர் கவலைப்படுகிறதற்கான எந்த காரணமும் இல்லாமல் இருந்தது. ஆனாலும் நோவாவால் தன் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து கவலைப்படாமல் இருக்க முடியவில்லை. நோவாவால் பேழையை சுற்றி சூழ்ந்திருந்த
தண்ணீரை குறித்து கவலைப்படாமல் இருக்க முடியவில்லை. நோவாவால் தன் பிரச்சனைக்கு தீர்வு காண முடியவில்லையே என்ற கவலையை நிறுத்த முடியவில்லை. என கண்பானவர்களே, நீங்களும் கூட இந்த நோவாவை போல உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து, உங்களை சூழ்ந்துள்ள பிரச்சனைகளை குறித்து, உங்கள் எதிரிகள் உங்களுக்கு கொடுக்கும் நெருக்கங்கள், பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியாமல் கவலைப்பட்டு கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? நினைவில் கொள்ளுங்கள், தேவன் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். தேவன் உங்களுடைய ஜெபத்தை கேட்கிறவராயிருக்கிறார். தேவன் உங்கள் மீது அக்கறையுள்ளவராக இருக்கிறார். நீங்கள் கஷ்டப்படுவதை பார்த்து கொண்டு அவர் சும்மா இருக்க மாட்டார். மேலும் நீங்கள் கஷ்டப்படும்படி அவர் உங்களை விட்டுவிடவும் மாட்டார். ஆமேன். இப்படி நோவாவின் மனதில் பல கேள்விகள் இருக்கையில் ஆச்சரியப்படும் விதமாக 10வது மாதத்தின் முதல் தேதியிலே நோவா தண்ணீர் வற்றி போகிறதை கண்டார். மேலும் அதுவரை தண்ணீரால் மூழ்கியிருந்த மலையின் உச்சியை அவர் பார்த்தார். அது அவருக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்தது மாத்திரமல்ல, அவர் இழந்து போன சந்தோஷத்தை, சமாதானத்தை, அவருடைய கனவுகளை, அவருடைய விருப்பங்களை அவருடைய வாழ்க்கையிலே திரும்ப கொண்டு வந்தது. என கண்பானவர்களே, இன்று கூட உங்கள் ஜெபத்திற்கான பதில்களை உங்களால் பார்க்க முடியவில்லையே என்று நீங்கள் கவலையோடு இருக்கலாம். நீங்கள் பொறுமையாக காத்திருந்த நாட்களுக்கான பலனை உங்களால் பார்க்க முடியவில்லையே என்று நீங்கள் வேதனையோடு இருக்கலாம். உங்களை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்களின் நிறைவேறுதலை உங்களால் இதுவரைக்கும் பார்க்க முடியவில்லையே என்று நீங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கலாம். நீங்கள் தேவன் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருந்தும் நீங்கள் எதிர்பார்த்த பலனை காண முடியவில்லையே என்று நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். என கண்பானவர்களே, ஒருவேளை இன்றைக்கு தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கான எந்த ஒரு அடையாளத்தையும் அறிகுறியையும் நீங்கள் காண முடியாமல் இருக்கலாம். உங்கள் சூழ்நிலைகளை பார்த்து, உங்களை சுற்றியிருக்கின்ற பிரச்சனைகளை பார்த்து, உங்கள் எதிரிகள் புத்திசாலித்தனமாக உங்களுக்கு விரோதமாக தங்கள் திட்டங்களை திட்டமிடுகிறதை பார்த்து, இவைகள் எல்லாம் எப்படி மாறும், காரியங்கள் எப்படி நன்மையாய் மாறப் போகின்றது, அல்லது அவர்கள் நினைக்கிறது, எதிர்பார்க்கிறது போலதான் காரியங்கள் நடக்குமா என்று நீங்கள் நினைக்கலாம், யோசித்து கொண்டிருக்கலாம். என கண்பானவர்களே, இப்போது உங்கள் ஆசீர்வாதங்கள் ஒருவேளை மூடப்பட்டதாக, மறுக்கப்பட்டதாக, கண்ணுக்கு தெரியாததாக, அல்லது உங்களுக்கு கண்ணுக்கு புலப்படாததாக இருக்கலாம். நான் என்னுடைய ஆசீர்வாதத்தை, என் ஜெபத்திற்கான பதிலை, என் பிரச்சனைகளுக்கான நீதியை, என்னுடைய சுகத்தை பார்க்க முடியாமலே போய்விடுமோ என்று நீங்கள் எண்ணி கலங்கிக் கொண்டிருக்கலாம். என கண்பானவர்களே, எது நடந்தாலும் தேவன் மீது நீங்கள் வைத்திருக்கின்ற உங்களுடைய நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் ஒருபோதும் விட்டுவிடாதீர்கள். நீங்கள் தேவன் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. நோவா மலையின் உச்சியை பார்த்தபோது அது அவருடைய ஆவியை உயிர்ப்பித்தது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த 10வது மாதத்திலே, இந்த முதல் தேதியிலே தேவன் உங்களை பார்க்க வைக்க போகின்றார். தேவன் உங்களை கேட்க வைக்க போகின்றார். எனவே மகிழ்ச்சியோடு உங்களுக்கு சொந்தமான மறைக்கப்பட்ட மற்றும் காணப்படாத உங்கள் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வதற்கு இன்றைக்கே ஆயத்தமாகுங்கள். ஆம், உங்கள் குடும்பத்தின் மறைவான ஆசீர்வாதங்களை நீங்கள் சீக்கிரத்திலே பார்க்க போகிறீர்கள். உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்வில் மறைந்திருக்கும் ஆசீர்வாதங்களை நீங்கள் பார்க்க போகின்றீர்கள். உங்கள் தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருக்கும் மறைவான ஆசீர்வாதங்களை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். உங்கள் கைகளின் பிரயாசத்தில் இருக்கும் மறைவான ஆசீர்வாதங்களை உங்கள் வேலை ஸ்தலத்திலே நீங்கள் பார்க்க போகிறீர்கள். நீங்கள் தேவனுக்காக செய்கிற தேவனுடைய ஊழியத்திலே உங்களுக்காக தேவன் விசேஷமாக வைத்திருக்கின்ற மறைவான ஆசீர்வாதங்களை நீங்கள் பார்க்க போகின்றீர்கள். ஆம், உங்கள் இருளின் நாட்கள் முடிவுக்கு வந்துவிட்டது. உங்களுடைய அழுகையின் நாட்கள் முடிவுக்கு வந்துவிட்டது. உங்களுடைய காத்திருப்பின் நாட்கள் முடிவுக்கு வந்துவிட்டது.
உங்களுடைய குழப்பத்தின் நாட்கள் முடிவுக்கு வந்துவிட்டது. நீங்கள் கவலைப்பட்டு கலங்கின நாட்கள் முடிவுக்கு வந்துவிட்டது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், இது நீங்கள் உங்களுடைய அதிசயத்தை பார்க்க போகின்ற ஒரு நேரம். உங்கள் ஜெபத்திற்கான பதிலை பார்க்க போகின்ற ஒரு நேரம். உங்கள் எதிரிகளின் மேல் நீங்கள் வெற்றியை பார்க்க போகின்ற ஒரு நேரம். உங்கள் சுகத்தை அடைவதற்கான ஒரு நேரம். உங்களுடைய விடுதலையை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கான ஒரு நேரம். உங்கள் ஆசீர்வாதத்தை நீங்கள் பெறுவதற்கான ஒரு நேரம். இதை நீங்கள் நம்புங்கள், உரிமை பாராட்டுங்கள். நிச்சயமாகவே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே இவைகளை பார்த்து தேவனுடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்த போகின்றீர்கள். இரண்டாவதாக, தேவன் உங்கள் சார்பாக யுத்தம் செய்ய போகின்றார் என்பதை பார்க்கவும் தெரிந்து கொள்ளவும் போகின்ற ஒரு மாதம். யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்கிறது, இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. 400 ஆண்டுகளுக்கு மேலாக எகிப்தில் அடிமைத்தனத்தில் வாழ்ந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்திலிருந்து தங்களை மீட்கும்படியான கூக்குரல் தேவனுடைய சந்நிதியில் எட்டினது. அதுவரையில் இஸ்ரவேல் மக்கள் வாழ்ந்த அந்த அடிமைத்தன வாழ்க்கை அவர்களை, நாங்கள் அடிமைகள்தான், இனி இப்படித்தான் இருக்க வேண்டும் என்றும், இது எங்களுடைய தலைவிதி, இது மாறாது என்றும், இனி எனக்கு ஒரு வாழ்க்கை இல்லை, இனி நான் இப்படித்தான் வாழ வேண்டும் என்றும் அவர்களை சொல்ல வைத்தது, நினைக்க வைத்தது. இப்போது வரை எதுவுமே மாறவில்லை. இனி எதுவும் மாறுகிறது போலவும் எனக்கு தெரியவில்லை. என்னால் எதுவும் செய்ய முடியாது. காரியங்கள் எல்லாம் கைமீறி போய்விட்டது. நடக்கும் காரியங்கள் எதுவும் என் கட்டுப்பாட்டில் இல்லை என்று இஸ்ரவேல் ஜனங்கள் நினைத்ததைப் போல நீங்களும் ஒருவேளை சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களா? இஸ்ரவேலர்கள் இத்தனை வருடங்களாக இப்படித்தான் நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இப்போது அவர்கள் தேவனை நோக்கி கண்ணீர் விட காரணம் என்ன தெரியுமா? வேதம் சொல்கிறது, யாத்திராகமம் 1:22, அப்பொழுது பார்வோன் பிறக்கும் ஆண் பிள்ளைகளை எல்லாம் நதியிலே போட்டுவிடவும், அதாவது கொன்றுவிடவும், பெண் பிள்ளைகளை எல்லாம் உயிரோடு காக்கவும், அதாவது அடிமைகளாக வைக்கவும் தன் ஜனங்கள் எல்லாருக்கும் கட்டளையிட்டான். எதிரிகள் தங்கள் பிள்ளைகளை கொல்லவும், அழிக்கவும், அடிமைப்படுத்தவும் திட்டமிடுகிறார்கள் என்பதை இஸ்ரவேலர்கள் அறிந்தபோது இது அவர்களுடைய இதயத்தை உடைத்தது. காரணம், பிள்ளைகள்தான் அவர்களுடைய சந்தோஷம், பிள்ளைகள்தான் அவர்களுடைய வாழ்க்கை, பிள்ளைகள்தான் அவர்களுடைய கனவு, பிள்ளைகள்தான் அவர்களுடைய எல்லாமே. சத்ருவான சாத்தானும் பொல்லாத ஜனங்களும் இதைத்தான் நமக்கு செய்ய விரும்புகிறார்கள். எனக்கு அன்பானவர்களே, பொல்லாதவர்கள் உங்களுக்கு சொந்தமானதை பறிக்க பார்க்கிறார்கள் என்று நீங்கள் கவலைப்படுகிறீர்களா? பொல்லாதவர்கள் நீங்கள் கண்ட கனவுகளை பறிக்க பார்க்கிறார்கள் என்று நீங்கள் கவலைப்படுகிறீர்களா? பொல்லாதவர்கள் உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை தடுக்க முயற்சி செய்கிறார்கள் என்று நீங்கள் வேதனையோடு இருக்கிறீர்களா? மேலே உள்ள வசனம் சொல்கிறது, அடிமைத்தனத்திலிருந்து மீட்க வேண்டும் என்ற அவர்களுடைய அழுகையின் கூக்குரல் தேவனிடம் வந்தது. ஆம், உங்களுடைய கண்ணீரையும் கூட தேவன் பார்த்து கொண்டிருக்கின்றார். உங்களுடைய ஜெபங்களை அவர் கேட்டுக்கொண்டிருக்கின்றார். உங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி அவருடைய இருதயத்தை அசைக்கிறதாக இருக்கின்றது. இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூக்குரலை கேட்ட தேவன் உடனே என்ன செய்தார் தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோனின் கையிலிருந்து விடுவிக்க தேவன் 10 வாதைகளை அனுப்பினார். அதுவரைக்கும் பார்வோன் நினைத்தான், இஸ்ரவேலர்களை நசுக்கும் அதிகாரம் என்னிடம்தான் உள்ளது, அவர்களுடைய கனவுகளை அழிக்கும் சக்தி எனக்கு தான் உள்ளது, அவர்கள் என் கட்டுப்பாட்டில் இருக்கிறார்கள், என்னை தவிர வேறு எதையும் செய்ய அவர்களால் முடியாது என்று பார்வோன் நினைத்து கொண்டிருந்தான். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் எதிரி உங்களுக்கு விரோதமாக பல காரியங்களை திட்டமிடலாம். உங்கள் எதிரி
உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாக பல காரியங்களை செய்யலாம். உங்கள் எதிரி உங்கள் வேலைக்கு எதிராக, உங்கள் பதவி உயர்வுக்கு எதிராக, உங்கள் சம்பள உயர்வுக்கு எதிராக பல காரியங்களை திட்டமிடலாம். உங்கள் எதிரி உங்கள் வியாபாரத்திற்கு விரோதமாக பல காரியங்களை செய்யலாம். உங்கள் எதிரி உங்கள் ஊழியத்திற்கு விரோதமாக பல விஷயங்களை திட்டமிடலாம். உங்கள் எதிரி உங்கள் கனவுகளுக்கு எதிராக, உங்கள் விருப்பங்களுக்கு எதிராக, உங்கள் ஆசைகளுக்கு எதிராக, உங்களுக்கு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்களுக்கு எதிராக பல காரியங்களை திட்டமிட்டு கொண்டிருக்கலாம். என கண்பானவர்களே, எதிரி பல காரியங்களை திட்டமிடலாம். உங்களை குறித்து மோசமான வார்த்தைகளை பேசலாம். உங்கள் நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் தடுத்து நிறுத்த பலரை உங்களுக்கு விரோதமாக எழுப்பலாம். ஆனால் சர்வ வல்லமையுள்ள கடவுளின் தீர்க்கதரிசியாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இனி பார்வோனின் காலம், உங்கள் எதிரியின் காலம் முடிந்து விட்டது. உங்களுக்காக அவர்கள் தோண்டிய அதே குழியிலே அவர்களே விழுவதை நீங்கள் பார்க்க போகின்ற ஒரு காலம் இது. உங்கள் எதிரி கீழே விழுகிறதையும் அவர்கள் திரும்ப எழும்ப முடியாமல் இருக்கிறதையும் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். உங்கள் எதிரிகள் மறக்க முடியாத மாறாத நிந்தைக்குள்ளாவதை நீங்கள் பார்க்க போகின்ற ஒரு நேரம் இது. உங்கள் எதிரிகள் அழிந்து போவதையும் இனி அவர்களை நீங்கள் பார்க்க மாட்டீர்கள் என்பதை நீங்கள் பார்க்க போகின்ற ஒரு நேரம் இது. கர்த்தர் உங்களுக்காக நிற்பார். உங்கள் எதிரிகளை உங்கள் பார்வையிலிருந்து விலக்கி அவர்கள் மீது உங்களுக்கு ஒரு வெற்றியை தரப்போகின்றார். இந்த அவமானம் உங்கள் எதிரிகளுடைய வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு காரியமாக இருக்க போகின்றது. ஆம், நீங்கள் தேவன் மீது வைத்திருக்கின்ற உங்கள் நம்பிக்கை ஒருபோதும் உங்களை ஏமாற்றாது. நீங்கள் தேவன் மீது வைத்திருக்கின்ற உங்கள் நம்பிக்கை ஒருபோதும் உங்களை தோற்க விடாது. நீங்கள் தேவன் மீது வைத்திருக்கின்ற உங்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் உங்களை கைவிடாது. ஆமென், ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்கள் விசுவாசத்தோடு ஒரு ஆமென் சொல்வோமா? மூன்றாவதாக, தேவனிடத்திலிருந்து எதிர்பார்த்திராத ஆச்சரியங்களை பார்க்க போகின்ற ஒரு மாதம் இது. 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 8-11 வசனங்கள் சொல்கிறது. எசேக்கியா ஏசாயாவை நோக்கி, கர்த்தர் என்னை குணமாக்குவதற்கும் 3ஆம் நாளிலே நான் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவதற்கும் அடையாளம் என்ன என்றான். அதற்கு ஏசாயா தீர்க்கதரிசி, கர்த்தர் தாம் சொன்ன வார்த்தையின்படியே செய்வார் என்பதற்கு கர்த்தரால் உனக்கு உண்டாகும் அடையாளமாக சாயை 10 பாகை முன்னிட்டு போக வேண்டுமா, 10 பாகை பின்னிட்டு திரும்ப வேண்டுமா என்று கேட்டான். அதற்கு எசேக்கியா, சாயை 10 பாகை முன்னிட்டு போகிறது லேசான ஒரு காரியம், அப்படி வேண்டாம், சாயை 10 பாகை பின்னிட்டு திரும்ப வேண்டும் என்றான். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் சூரிய கடிகாரத்தில் பாகைக்கு பாகை முன்போன சாயையை 10 பாகை பின்னிட்டு திரும்பும்படி செய்தார். இந்த வேத பகுதி நமக்கு என்ன சொல்லுகிறது என்றால், எசேக்கியா ராஜா மிகவும் நோய்வாய்ப்பட்டிருந்தார். குணமடைய அவர் மேற்கொண்ட முயற்சிகள் எல்லாம் தோல்வி அடைந்தது. மருத்துவ உதவியின் முயற்சியும் தோல்வியில்தான் முடிந்தது. மேலும் ஒரு அதிசயத்தை காண அவர் எடுத்த முயற்சிகளும் தோல்வியில்தான் முடிந்தது. இந்த சமயத்தில்தான் ஏசாயா தீர்க்கதரிசி வந்து, கடவுள் உன்னை குணமாக்கினார், இதுவே அடையாளம் என்று சொல்கிறார். ஆனால் எசேக்கியா ராஜா இந்த வார்த்தைகளை கேட்டபோது, நிழல் 10 பாகை முன்னோக்கி செல்வது எளிதான காரியம், ஆனால் நிழல் 10 பாகை பின்னோக்கி செல்வதை நான் அடையாளமாக பார்க்க வேண்டும் என்று சொல்கிறார். அதன் அர்த்தம், கடிகாரத்தில் உள்ள முள் பின்னோக்கி செல்ல வேண்டும். தேவன் சொன்னாரா, இது கடினமானது, இது சாத்தியமற்றது, இது செய்ய முடியாதது என்று சொன்னாரா? இல்லவே இல்லை. கடிகார நேரம் முன்னோக்கி செல்வது இயல்பானது, ஆனால் கடிகார நேரம் பின்னோக்கி செல்வது இயல்பான ஒரு காரியம் அல்ல, அது சாத்தியமே இல்லாதது. நீங்கள் கடிகார நேரத்தை நிறுத்துகிறீர்கள் என்று அர்த்தம். நீங்கள் சூரியன் மற்றும் சந்திரனை மெதுவாக்குகிறீர்கள் என்று அர்த்தம். ஆனால் ஏசாயா ஜெபித்த போது தேவன் சாயையை 10 பாகை பின்னோக்கி நகர்த்தினார். ஆம், நம்முடைய தேவன் தம்முடைய பிள்ளைகளை அதிகமாக நேசிக்கின்றவர்.
நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் அளிக்கிறவர். அவர் நமக்கு ஏதோ ஒன்றை அல்ல, சிறந்ததையே தர விரும்புகின்றார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுடைய காத்திருப்பு நேரம் முடிந்து விட்டது. நீங்கள் எதிர்பார்க்காத காரியங்களை எதிர்பார்க்கின்ற ஒரு நேரமாக இந்த நேரம் இருக்க போகின்றது. சாத்தியமே இல்லாத காரியங்கள் சாத்தியமாக போகின்ற ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்க போகின்றது. எது உங்களுக்கு கஷ்டமானதாக, கடினமானதாக, முடியாததாக இருந்ததோ தேவன் அவை எல்லாவற்றையும் உங்களுக்காக செய்து முடிக்க போகின்றார். எனக்கு அன்பானவர்களே, பலவீனமான உங்களை மற்றவர்களுக்கு முன்பாக சாட்சியாக வைப்பதற்காகவே தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கின்றார். அழுகின்ற உங்களை தேவன் மற்றவர்களுக்கு முன்பாக அவருடைய நற்குணத்தை பற்றி சாட்சி சொல்வதற்காகவே தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கின்றார். காத்திருக்கின்ற உங்களை தலைமுறையாக மற்றவர்களுக்கு முன்பாக மகிழ்ச்சியின் சாட்சியாக வைக்கும்படியாகவே தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கின்றார். தேவனை நம்புகின்ற நீங்கள் நம்பிக்கையற்ற மக்களுக்கு முன்பாக ஒரு நம்பிக்கையின் அடையாளமாக இருக்கும்படியாகவே தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கின்றார். எனவே தேவன் மீது நீங்கள் வைத்திருக்கின்ற உங்கள் விசுவாசம், உங்களுடைய நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. தேவன் மீது நீங்கள் வைத்திருக்கின்ற உங்கள் அசைக்க முடியாத நம்பிக்கையே உங்களுக்கு ஆதாயமாக இருக்க போகின்றது. ஆம், இது உங்கள் குறைவுகளை எல்லாம் தீர்க்கும் ஒரு மாதமாக இருக்க போகின்றது. இது உங்கள் அடிமைத்தனங்களில் இருந்து நீங்கள் விடுதலை பெறப் போகின்ற ஒரு மாதமாக இருக்க போகின்றது. இது உங்கள் நீண்ட நாள் காத்திருப்புக்கான பதிலை பார்க்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போகின்றது. இது உங்கள் எதிரிகள் உங்கள் பார்வையிலிருந்து மறைந்து போவதை நீங்கள் பார்க்கின்ற ஒரு மாதமாக இருக்க போகின்றது. இந்த மாதத்தில் மக்கள் உங்களை சுகம் பெற்றவர்களாக, விடுதலை பெற்றவர்களாக, மீட்கப்பட்டவர்களாக, மறுரூபமாக்கப்பட்டவர்களாக, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக, தேவனுடைய அபிஷேகம் நிறைந்தவர்களாக, புதுப்பிக்கப்பட்டவர்களாக, நினைவு கூறப்படுகிறவர்களாக பார்க்க போகிறார்கள். நீங்கள் ஆயிரக்கணக்கானோருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள். நான் நம்புகிறேன், இது உங்களுக்கு ஒரு நம்பிக்கையின் மாதமாக, அனுகூலமான ஒரு மாதமாக, உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் நீங்கள் தீர்வை காண போகின்ற ஒரு மாதமாக இருக்க போகின்றது. ஆம் பிரியமானவர்களே, இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு ஒரு சிறந்த மற்றும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மாதமாக இருக்கும். அடுத்த மாதம் தொடங்குவதற்கு முன்பாகவே நீங்கள் சாட்சியோடு ஒரு புதிய மாதத்திற்கு செல்லும்படியாக தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே மகிமையான காரியங்களை, பெரிய காரியங்களை செய்ய போகின்றார். நீங்கள் அதை பார்த்து ஆச்சரியப்படுகிறது மாத்திரமல்ல, மற்றவர்களும் உங்களை பார்த்து ஆச்சரியப்படும்படியாக உங்களுடைய வாழ்க்கை மகிமை நிறைந்ததாய் காணப்படுகின்றது. தாமதித்த நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். விசுவாசத்தோடு இருங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். God bless you. எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தை உங்களுக்கு மிகுந்த ஒரு ஆறுதலாக, உங்கள் காயங்களை ஆற்றுகிறதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். சூழ்நிலைகள் மாறலாம், ஆனால் அழைத்த தேவன் அவர் மாறாதவராயிருக்கிறார். நீங்கள் வடிக்கிற கண்ணீர் அவருக்கு தெரியும். நீங்கள் படுகிற பாடுகள் அவருக்கு தெரியும். பிள்ளைகளை எண்ணி, உங்கள் வாழ்க்கை எண்ணி, வேலையில கடந்து சொல்கிற அவமானங்களை எண்ணி, நேசிக்க வேண்டிய மக்களால் வருகிற துன்பங்களை எண்ணி, புரிந்து கொள்ளாத அன்பானவர்களை எண்ணி, கடினமான உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்று நீங்கள் கலங்கிக் கொண்டிருக்க ஒவ்வொரு கலக்கங்களையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஊழிய பாதையிலே நீங்கள் கடந்து செல்கிற நெருக்கங்களை, வேதனைகளை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். திக்கற்றுளுக்கு தகப்பனாயிருக்கிற தேவன் அவர் நம்மை கைவிட மாட்டார். அவர் நம்மை கைவிட மாட்டார். அவர் நம்மை மறக்க மாட்டார். அவருடைய கண்கள் நம்மை பார்த்து கொண்டுதான் இருக்கிறது. உங்களுடைய கூக்குரலை கேட்டு பதில் கொடுக்கும்படி அவர் காத்து கொண்டிருக்கிறார். அதெல்லாம் நம்பிக்கையோடு இருங்க, எதிர்பார்ப்போடு இருங்க. தேவன் மேன்மையான காரியத்தை உங்கள் வாழ்க்கையை செய்ய போகிறார். இனி வனாந்திரம் அல்ல, இந்த வனாந்திரத்தையும் வயல்வெளியாக, இந்த அவாந்தரமான வழியிலும் ஆறுகளை ஊற பண்ணுவேன் என்று சொன்ன ஆண்டவர் உங்கள் வறண்டு போன பூமியை ஆசீர்வாதமான ஒரு நிலையாக ஆண்டவர் மாற்றப் போகிறார். நாம் ஜெபிக்கலாமா? எங்களை மூடி ஜெபிப்போம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு
சகோதரர்களுக்காக, சகோதரிகளுக்காக, என் அன்பு வாலிப பிள்ளைகளுக்காக கண்ணீரோடு நான் ஜெபிக்கிறேன். பிள்ளைகளை எண்ணி அழுது கொண்டிருக்க பெற்றோர்களை உடைய கரத்தில் வைக்கிறேன். சரித்திரப்படுகிற பாடுகள் எண்ணி அழுது கொண்டிருக்க அன்பானவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். பிள்ளை பாக்கியம் எண்ணி, திருமணம் எண்ணி, ஒரு நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கவில்லை என்று எண்ணி, தொழிலிலே பலன் இல்லை என்று எண்ணி, சமாதானம் இல்லை, ஆரோக்கியம் இல்லை, சந்தோஷம் இல்லை, ஒற்றுமை இல்லை, நிம்மதி இல்லை என்று அழுது கொண்டிருக்க ஒவ்வொருத்தரும் உங்களுடைய கரத்தை நான் ஒப்பு கொடுக்கிறேன். அப்பா, எங்கள் உள்ளத்தின் ஏக்கங்களை அறிந்திருக்கிறவர். தாய் தகப்பன் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை சேர்த்துக் கொள்வேன், உன்னை மறப்பதில்லை என்று சொன்னீர். அப்பா, அவருடைய கண்ணீர், அவருடைய வேதனை எல்லாவற்றையும் நீர் தொடைங்கப்பா, மாற்றுங்கப்பா. அவர் எதிர்பார்த்த தேவைகள், அவர் எதிர்பார்த்த பொருளாதார நன்மைகள், அவர் எதிர்பார்த்த வேலையிலே சம்பளத்தின் உயர்வுகள், தொழிலிலே ஒரு முன்னேற்ற பலனை, ஊழிய பாதையிலே ஒரு மேன்மையை அவர்கள் காணட்டும். சந்தோஷமான நாட்களை காண கேட்க கிருபை தாங்கப்பா. ஆமா, இந்த மாதத்துல அவர்கள் வடித்த ஒவ்வொரு கண்ணீருக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போகிறேன். நீர் வாக்கு கொடுத்திருக்கிறீர், கொடுத்த வாக்கை நீ நிறைவேற்ற போகிறேன். ஆசீர்வதிங்க. ஆமென், ஆமென். எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தை உங்களுக்கு மிகுந்த ஒரு ஆறுதலாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். உங்களுக்கு தெரிந்த அன்பானவர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, ஃபார்வர்ட் பண்ணுங்க. இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் கீழ் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். God bless you. Amen.